இன்னைக்கு நான் வந்து ஜெஃப் கெல்லர் அப்படிங்கிற ஆத்தர் எழுதின ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அந்த புக்ல வந்து ஒரு 2 ஆட்டிடியூட வந்து உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். ம். ஸோ ஃபர்ஸ்ட் அது என்னதுன்னா கமிட்மெண்ட் அண்ட் கம்மிங் பேக் ஆட்டிடியூட். அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதை ரொம்ப கமிட்மெண்ட்டோட இருக்கணும். எனக்கு வந்து இந்த டைம்ல ஒரு பட்டிமன்றம் ஞாபகம் வருது. நான் அது வந்து ட்ரெயின்ல போகும்போது பேசியிருப்பேன். அது ஆன்லைன் பட்டிமன்றம் தான். கொரோனா டைம்ல நடந்தது. ஆக்சுவலி நான் வீட்ல இருந்து பேசுறதுலயே நிறைய சவால் இருக்கும். அதுல நான் ட்ரெயின் ஜேர்னி நான் வந்து அது குவிட் பண்ணிடலாமான்னு நினைச்சேன். ஆனா நான் வந்துட்டு ஸ்ட்ராங்கா பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு, இட்ஸ் ஓகே நீங்க ட்ரெயின்ல போனாலும் ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா நான் அப்புறமா அந்த டைம்ல நான் சமாளிச்சுக்கிறேன். லைவ் பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். லக்கிலி எல்லாமே அமைஞ்சது. நான் அன்னைக்கு ட்ரெயின்ல போனாலும் சூப்பரா பேசிட்டேன். நான் பயங்கரமா நான் பேச போற எல்லா விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே பேசினேன். அந்த ஒரு கமிட்மெண்ட் வந்துட்டு அவ்வளவு இடையூறுகளையும் தாண்டி தட் ஹேப்பன்ட். அது நடந்துச்சு. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு கமிட்மெண்டோட இருந்தோம்னா, என்ன நடந்தாலும் பண்ணிடலாம். அதுதான் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அது மாறலி நம்ம அதுக்கு என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுதான் அதுக்கு 5 ஸ்டெப் எடுக்கணுமா எடுங்க. எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்மிங் பேக் ஆட்டிடியூட். அதாவது நாம வந்து முன்னாடி சின்ன வயசுலலாம் விழுறத வந்து தப்பாவே நினைக்க மாட்டோம். சைக்கிள் ஓட்டும்போது விழுவோம். அப்புறம் சிரிச்சுக்கிட்டே திருப்பி அது மறுபடியும் அதே எந்தூசியாசத்தோட ஓட்டி கத்துக்குவோம். ஸோ அது விழுறது வந்து விழுந்துருவோமோன்னு பயந்துட்டு விழவே ஸ்டெப்பே எடுத்து வைக்க மாட்டேங்கிறோம் நம்ம அடல்ட் ஆனதுக்கு அப்புறம். அதுதான் அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து பெரிய மிஸ்டேக்கே வந்து நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ற அளவுக்கு கூட முயற்சி பண்ணாம இருக்கிறது தான் அப்படின்னு ஒரு கோட் இருந்துச்சு அழகா. அது அதே மாதிரி நம்ம வந்து திருப்பி திருப்பி அதை ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து வில் நம்ம விழுறுவோமோன்னு நினைச்சு நம்ம அதை பண்ணவே மாட்டேங்கிறோம்ல, அதுதான் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதை முயற்சி பண்ணுங்க. இப்ப நம்ம பண்ணாம விட்டா என்ன ஆகும்? மேபி நமக்கு அடிபடாம இருக்கலாம். ஆனா அதுல எவ்வளவு பெரிய லாஸ் பாருங்களேன். ஒண்ணும் நம்ம ரொம்ப பெரிய காயம் ஆக போறது இல்ல. ரொம்ப கியூரபிளா ஆறக்கூடிய ஒரு காயம் தான் ஆறப்போகுது. ஆனா நம்ம அதை பண்ணாம விட்டோம்னா சைக்கிள் ஓட்டி அழகா அது ஒரு ரெக்க முளைச்ச மாதிரி இருக்கும். ஃபாஸ்டா எங்கனாலும் நம்ம போயிட்டு வர்றதுக்கு. இப்போ நான் ஸ்கூட்டி ஓட்டும் போது அந்த ஃபீல் தான். கார் ஓட்ட தெரிஞ்சா ஸோ அது வந்து நமக்கு ஒரு மூவிங் எபிலிட்டி கொடுக்கும்ல. ஸோ நம்ம அதை பண்ணாம இருந்தா ஒரு பெரிய லாஸ். அதுவே நம்ம பெரிய லாஸ் எதுவும் இல்லை. வேணா அந்த சின்ன காயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான். ஆனா பண்ணிட்டோம்னா நமக்கு அது கொடுக்குற சந்தோஷமே வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலன்னா அது ஜஸ்ட் அந்த இடத்துல நம்ம அந்த ஒரு ஆங்ஸைட்டி ஒரு பயத்தை அவாய்ட் பண்ணிப்போம். ஆனா பண்ணோம்னா நம்ம ஒரு கோலை நோக்கி நம்மளோட சக்சஸ் நோக்கி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம்னு அர்த்தம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அது ரொம்ப சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. நீங்களும் படிச்சு பாருங்க. பாய்.